ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா தீர்க்கதரிசியின் காலம் அது. சமாரியா சீரிய ராணுவத்தினால் முற்றுகை போடப்பட்டு விட்டது. உள்ள இருந்து யாரும் வெளியே வர முடியாது, வெளியிருந்து உள்ள வர முடியாது. இதனால் எல்லா விற்பனை எல்லாம் நின்றுச்சு. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிற அளவுக்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடினது. ராஜாவால் ஒண்ணுமே செய்ய முடியவில்லை. தன்னுடைய சட்டை அவன் கிழித்து கொண்டான் வேதம் சொல்லுகிறது. ரெட்டெடுத்து அவன் ஒரு பக்கம் புலம்புகிறான். அந்த சூழ்நிலை பாருங்க. ஆவியானவர் தீர்க்கதரிசியாக எலிசா கிட்ட பேசுறாரு. நீ போ, பிரதானியை சந்திச்சு பேசும்போது, இப்படி ஜனங்கள்லாம் நெருக்கப்படுறாங்க, என்ன செய்யும் போது, நாளைய தினம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நேரத்தையும் சொல்லி, இந்நேரத்திலே சமாரியாவின் வாசல்ல கோதுமை மாவு எவ்வளவு ரேட்டுக்கு திட்டமும் தெளிவா ஆவியானவர் பேசுறாரு. இந்த பிரதானியால் நம்ப முடியல. வானத்தின் மதகுகளை திறந்து மேல இருந்த ஆண்டவர் கொட்டினா கூட இவ்வளவு சீப் ரேட்டா, இவ்வளவு இதுக்கு பஞ்ச நேரத்துல கொடுக்க முடியாது, இவ்வளவு ஜனங்களை போஷிக்க முடியாது சொல்லுகிறான். அப்பொழுது இந்த விசுவாசிக்காதனால, நீ அதை பாப்பா, நீ அதை அனுபவிக்க மாட்டான்னு சொல்லுகிறான். நடந்தது என்ன? சீரிய ராணுவத்துக்குள் தேவன் ஒரு ரதங்களின் குதிரைகளின் இறைச்சல் அனுப்பினார். அவ்வளவுதான். எல்லாம் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டான். ஓடினது அவன் பாளையத்தில் சுற்றி இருந்த முற்றுகிட்ட போதில் அவ்வளவு கோதுமை குவிந்திருந்தது, அவ்வளவு கோதுமை மாவுகள் இருந்தது. எல்லாத்தையும் சமாரியா பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் போய் எடுத்து கொள்ளையாடி சொன்னதுபடி தீர்க்கதரிசியின் மூலமாக ஆவியான் சொன்னதுபடி அங்கு காரியம் நடந்தது. சூழலை மாறிச்சது. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காரியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி எல்லாவற்றிலும் கூட இருந்து ஜெயத்தை கொடுப்பாரு. சத்துருக்கள் முன்பாக நமக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவாரு. அதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி. யோசித்து பாருங்க. ஆவியானவர் இருந்தா போதும், முற்றுகை போடப்பட்ட இடத்துல எல்லாம் அந்த சங்கிலிகளை, அரண்களை, ராணுவங்களை அப்புறப்படுத்தி ஜெயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. காரியங்கள் வாய்க்க பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மார்க்கெட்டிங் டீம் ஒன்னு ஒரு கம்பெனியில இருந்தது. நிறைய டீம் இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த டீம் மட்டும் ஒவ்வொரு மாசமும் அவார்டை வின் பண்ணிட்டே போகும். பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு அவங்களுக்கு தான் கிடைக்கும். இது புரியலையே. மேனேஜ்மெண்ட் மெயின் ஹெட்டுக்கும் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. மற்ற குரூப்புக்கு என்னடா, நாமளும் அதே ப்ராடக்ட் தான், நாமளும் அதே கம்பெனி தான் வேலை செய்யறோம், நமக்கும் அதே பொறுப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கும் அதே வாய்ப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்குது, பட் இவங்க ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியாக கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? அந்த மார்க்கெட்டிங் டீம்ல ஒரு ஹெட் ஒரு லீடர் வந்து தேவாவினால் நிரப்பப்பட்ட ஒரு வாலிபன். இந்த வாலிபன் நல்லா ஜெபிப்பான். ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துவாராம். காரியங்களை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, நேரா என்ன செய்யணும், எங்க போகணும், எப்படிப்பட்ட ப்ராடக்ட் இன்னைக்கு எவ்வளவு எடுத்து செய்யணுங்கிறதெல்லாம் ஆண்டவர் காலையிலே சொல்லிடுவாராம். அதே மாதிரி தன்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு, அப்பா இன்னைக்கு இந்த ஏரியாவில் கொண்டு போனீங்கன்னா இந்த இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும், இந்த ப்ராடக்ட் அங்க ஃபுல்லா நீங்க சேல் பண்ணிடு. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இன்னைக்கு அதிகமா இருக்காது, இவ்வளவு கொண்டு போ. இந்த இடத்துல இது கொஞ்சம் நிறைய ஸ்டாக் வச்சுக்கோ, நாளைக்கு இது நிறைய தேவை. எல்லாத்தையும் அழகா சொல்லி திட்டமிட்டு ஆவியானுடைய நடத்தலின்படி காரியங்களை செய்யும் போது இந்த போட்டி நிறைந்த அந்த தொழில் வாழ்க்கையில இவங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்களாம். அதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவருடைய டீம் மெம்பர்ஸ் இந்த லீடருடைய சொல்ல அப்படியே கேட்பாங்க, கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. முதல்ல தான் கொஸ்டின் பண்ணி, எங்க நீங்க சொல்றீங்க, அப்படி சொல்றீங்க, கஷ்டங்க. ஆனா அது நடைமுறைப்படுத்தும் போது ஆவியானவருடைய மூவை பார்த்துட்டாங்க. இவர் சொன்னது அப்படியே நடக்குது, இவர் சொன்னது அப்படியே கேட்கணும்னு சொல்லி அவங்க மனநிலைமைக்கு இவங்களும் வந்துட்டாங்க. காரணம் அந்த அளவு இவங்க இந்த டீம் அச்சீவ் பண்ணிச்சுதான். ஓவரால் அச்சீவ்மெண்ட்ல எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனாங்களாம். இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணலாம், நீங்க தொழில் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல என்ன செய்யறது, சத்துரு எப்படி ஜெயிக்கணும், அல்லது இந்த யுத்தத்துக்கு முடிவு இல்லையா, இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லையா, இந்த வியாதி சுகமாகாதா, அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆவியானவர் இருந்தா அவர் அடுத்தால வெளிப்படுத்திடுவாரு, உங்களை உணர்த்துவாரு, வார்த்தைகள் வரும், பேசுவாரு. நீங்க அதனால விசுவாசத்துல பலப்பட ஆரம்பிச்சிருவீங்க. காரியங்கள் ஜெயமாய் முடியும். இதைதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், செய்ய விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீ ஜெயம் கொடுக்கிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. யுத்தத்தில வல்லவர் அப்பா. எங்கள் நம்பிக்கையின் நாயகனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அநேக நேரம் நாங்கள் நஷ்டப்பட்டு போகிறோம், கஷ்டப்படுகிறோம், முடிவில்லாத பிரச்சனைன்னு சொல்லி புலம்புகிற கூட்டங்கள், கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணா போயிட்டு நாங்கள் பட்ட பாடுகளுக்கு பிரதிபலன் இல்ல, நட்டு எல்லாமே எனக்கு நஷ்டமா போச்சுன்னு சொல்லுகிற பிள்ளைகளை இந்த நாள்ல நினைவு கூறுவீராக. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். கையின் பிரயாசங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். இவ்வளவு தேசங்கள்ல பஞ்ச வேகமாய் பரவிக்கொண்டிருக்க இந்த நாட்கள்ல ஆண்டவர் மனம் இறங்குவீராக. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரம் கொடுக்கிற தேவன் நீர், நினைத்தரலாம். பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு காண்பித்து
கரம் பிடித்து நடத்த விரும்புகிறார். ஆவியானவர் கூட இருந்தா அப்படியே நடக்கும். கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.